திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 இடத்துல வெற்றி பெறுவதா சொல்றாங்க. ஆனா அது பகல் கனவாகத்தான் இருக்கும். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற முதல்வர் ஸ்டாலினின் கனவு பகல் கனவாக போய்விடும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடியில் நேற்று நடைபெற்ற சுற்றுப்பயணத்தில் தெரிவித்துள்ளார். திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வலிமையான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 இடத்துல வெற்றி பெறுவதா சொல்றாங்க. ஆனா அது பகல் கனவாகத்தான் இருக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, நேரலை காட்சியில பார்த்துட்டு இருப்பீங்க. தூத்துக்குடி மாநகரத்தில் மக்களுடைய எழுச்சி, அவருடைய ஆரவாரம், இதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 210 இடங்களிலே வென்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். இதே தூத்துக்குடியில் 2 ஆண்டுக்கு முன்பு கடுமையான மழை வெள்ளம் நேரடியா அறிவிச்சார் திரு சண்முகநாதன் சொன்னதை போல ஓடோடி வந்து உங்களை பார்த்தோம். இன்றைக்கு இந்த தூத்துக்குடி நகரமே மழை வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அப்போ இங்க இருக்கிற முதலமைச்சர் உங்களை வந்து பார்க்கல. அவர் டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் தேவையா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்த மக்களை பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத முதலமைச்சர் தேவையா? இதை விட என்ன பிரச்சனை மக்களுக்கு வந்துடும். மக்கள் கஷ்டப்பட்டு உணவு இல்லாம தண்ணி இல்லாம இன்றைக்கு இருப்பிடம் இல்லாம தொடர் மழை. நான் வெள்ளம் சூழ்ந்த அடுத்த நாளே காலையில் வந்தேன். இன்றைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி சில வீட்டில் கார் மிதந்துகிட்டு இருந்தது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.